இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு இப்படி இருக்குது. இந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வண்டி நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் அட்வென்ச்சரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் கர்வேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கே வந்து செம கிராண்டாக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் KTM 390 அட்வென்ச்சர் சீரீஸுங்க. ஸோ இந்த பைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, நிறையா வந்து ஒரு கிரேஸ் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த பைக்கு. ஏன்னா இந்த பைக்கோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம BMW பைக்கு, அதுக்கப்புறமேட்டு ட்ரையம்ஃப் டைகர், ஸோ அது மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்கும். நல்லா ஒரு குதிரை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து 5.7 inch ஹைட்டுங்க. ஸோ எனக்கு வந்து இது எந்தளவு வந்து ஹைட்டு வந்து செட் ஆகுது அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ இது ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது மேலே இப்படி கால் வச்சு இப்படி ஏறலாம். ஸோ இப்படி ஏறும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேஷ்போர்டு, ஃபஸ்ட்டு இந்த நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது, ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன வந்து மெயினாக அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வைடர் ஹேண்ட் பார். ஸோ இந்த ஹேண்ட் பார் வந்து பார்த்திங்கன்னா செம வைடராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் கொஞ்சம் மூச்சு வாங்குது, ஏன்னா மாஸ்க் போட்டுட்ருக்கேன். மாஸ்க் போட்டு பேசும்போது ரொம்ப மூச்சு வாங்குது. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு TFT ஸ்க்ரீனை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ இன்செர்ட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 voltsக்கு ஒரு கார் சார்ஜர் நம்ம இன்செர்ட் பண்ணி மொபைல் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்லலாம் பார்த்துருப்பீங்க, நார்மலாக ஒரு பின் மாதிரி இருக்கும், அதை இன்செர்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்று நம்ம போகும்போது பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து ரெடி டு ரேஸ், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ட்ரிப்பு, டேட்டு, பேட்ரி, அப்புறம் ஃபியூல் ரேஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ ஃபியூல் அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கியர் லெவல் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம வண்டி ஓட்டும்போது. ஸோ இண்டிகேட்டர் ஆனில் இருக்குது, ஸோ நியூட்ரல் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ABS இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின். ஸோ வண்டியை வந்து ஓட்டலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5.7 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எனக்கு கால் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு எனக்கு வந்து இதாகுது, டோ டச்சில் தான் இருக்குது எனக்கு கால். ஸோ இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை சேஞ்ச் பண்ணணும், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு பைக்கை வாங்கணும், ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் பைக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது எந்த மாதிரி சூட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் பிளானிங் டு சேஞ்ச் அ நியூ பைக், நாம் ஒரு நல்ல ஒரு அப்கிரேடுக்கு போகணும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு மென்டாலிட்டிங்க. ஸோ இந்த பைக்கில் நான் உட்காந்துட்டு ஓட்டும்போது எனக்கு ரொம்ப ஹைட்டாக உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி எனக்கு வந்து வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இதோடைய ஒரு லுக்கு அண்ட் ஓட்டுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளும் வந்து சூப்பராக இருக்குது. மேபி இதனாலேயோ என்னமோ செர்ரி ப்ரோலாம் இது வாங்கியிருக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு இந்த ஒரு சர்வீஸ் ரோடில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. அண்ட் இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல நீங்கள் கார்னர் அடிக்கிறீங்க, ஸோ கார்னர் பண்ணும்போது உங்களுக்கு வண்டி வந்து ஸ்கிட் ஆகாமல் ABS இருந்தும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ரொம்ப அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த வண்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு டிராஃபிக் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன். டக்குன்னு வந்து சடன் பிரேக் போடுறேன். ஓகே, பிரேக் போட்டு எனக்கு என் கால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டோ டச் தான் இதாகுது. ஓகே ஃபைன். ஸோ வண்டி மூவ் பண்ணலாம். ஸ்மூத்து, பவரு செம்மையாக இருக்குது, செமங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 43 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 37 Nm டார்க்கில் இருக்க வண்டி. ஸோ ஃபுல் ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ரைட் முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் வந்து செம ஹைட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. சூப்பர் ஹைட்டில் உட்காந்துக்கிட்டே எனக்கு வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. பிரேக் செம்ம ஷார்ப்பாக இருக்குது பிரேக்கு.
நான் இப்போ வந்து எனக்கு என்னென்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்னுடைய ஹைட்டுக்கு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கால் வைக்க முடியுது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டோ டச் ஆகிற மாதிரி எனக்கு கால் வைக்கிறதுக்கு ஒரு இதாகுது. ஸோ 5.7க்கு மேனேஜ் பண்ணலாம். இதே 5.8 5.9 அந்த மாதிரி ஹைட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வண்டி சும்மா அல்வா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஒரு டூரர், ஒரு சூப்பர்பான ஒரு டூரர் 390ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை சொல்கிறாங்க. அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர்பான ஒரு டூரர் வண்டி. ஸோ கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்பின் அடிப்போம் போயிட்டு அந்த பக்கம். எனக்கு கேட்டால் நீங்கள் கேடிஎம்மில் வந்து டியூக்கை விட இந்த மாதிரி வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு வண்டி நீங்கள் போகும்போது நீங்கள் நல்லா ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ட்ரிப்பு போகிறோம், நான் உட்காந்துட்டு இருக்கிற இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு வண்டி ஓட்டுறது, எனக்கு ஸ்ரீமான் கொட்டாரோட விலாகில் அவருடைய பைக்கை பார்த்த மாதிரி எனக்கு அந்த ஃபீல் கிடைக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது டில்ட் அப் டில்ட் டவுன் பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஒரு கிளாஸையும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குன்ற போது மெயினாக வந்து நம்ம வண்டி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைடு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளான ஒரு ரைடுக்கு அப்படின்னு தான் பார்த்துட்ருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி சூப்பராக இருக்கும், செமையாக செட் ஆகும். நம்ம இங்கே வந்து யூட்டன் போட்டு திரும்பி போகலாம். ஸோ டர்னிங் ரேடியஸ் இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டியை திருப்பி போகிறேன். சூப்பருங்க, டர்னிங் ரேடியஸும் செம்மையாக இருக்குது. வாவ், இதுதாங்க வேணும். நம்ம ஒரு பைக்கை வாங்குகிறோம் அப்படின்னா லாங் ரைடு போகிறதுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது இந்த மாதிரி டர்னிங் ரேடியஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிற கம்ஃபர்ட் லெவல், மைலேஜ் கூட பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து 28 அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 25 to 26 கிடைக்கும். பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த கேட்டகரியில். அதாவது ஒரு ஹை கேட்டகரியில் அந்த பைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக KTM 390 அட்வென்ச்சர் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து லாங் ரைடுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இதுதாங்க ஷோரூம். ஸோ மாரத்தறையில் இருக்கிற ஷோரூம் தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அந்த சொல்கிறது ஃபீல் நல்லா இருக்குது. எனக்கு இப்படி ஓட்டுறதுக்கு திரும்புறதுக்காக இருக்கட்டும், இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் டூ பாருங்கள் எப்படி டச் ஆகிக்கிட்டு இருக்குது, இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த டூ டச் ஆகிறது மட்டும்தான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் அதுவே வந்து நான் இப்படி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வந்து உட்காந்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வந்து உட்காந்துட்டு இப்படி பண்ணி வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கம்ஃபர்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கால் வந்து இந்த மாதிரி எனக்கு டச் ஆகுது. ஸோ இதை வச்சு நான் மேனேஜ் பண்ண முடியும். பட் சப்போஸ் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிவிட்டு நான் காலை இப்படி வச்சுப்பேன், இங்கே வந்து கால் இப்படி தூக்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம்னா இப்படி பண்ணிவிட்டு காலை இப்படி வச்சுப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி என் ஹைட்டுக்கு இது செட் ஆகும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிளச்சாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் பிரேக்காக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எதுவும் பண்ணலை, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய ரிவ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு வண்டி வாங்குறதுக்கு லாங் ரைடு போகிறதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரில் தான் நாம் வந்து எப்பயுமே கொடுப்போம். ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப வந்து இது அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் எப்பயுமே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைடில் அதிகமாக இருக்கேன் அப்படின்றதுனால லாங் ரைடுக்கு உண்டான ஒரு ரிவ்யூவாக தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வண்டியை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டாண்டு பாருங்கள், சைஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், அதே பொசிஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்படி போட்டுட்டு வண்டி ஆஃப் பண்ணியாச்சு, அதே பொசிஷனில் தான் இருக்குது. நான் மறுபடியும் இப்படி சூப்பர். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜைஜாண்டிக்காக இருக்குங்க லுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து லாங் ட்ராவலுக்காக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? ஸோ இப்போ சின்னதாக ஒரு
டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். வண்டியோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இதோடைய ஹெட்லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லைட்டு, இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த வண்டி வந்து சிங்கிள் வேரியண்ட்டுங்க. 2 கலர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வேரியண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டோட்டல் சிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 373 சிசியும், இதோடைய பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 43 PS பவர் அண்ட் 37 Nm டார்க்கில் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனோ சஸ்பென்ஷன் இருக்குது, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வீல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2மே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வித் அலாய் வீல்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு பஞ்சர் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேனாச்சும் போகும்போது பஞ்சர் ஆச்சுனாலும் நம்ம வந்து டக்குன்னு மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா 14.5 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட்டான அமௌண்ட் தான் நமக்கு லாங் ரைட் போகிறோம் அப்படின்னா. அண்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 28 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்குது பெர் லிட்டருக்கு. ஸோ அப்படின்ற போது ஒரு 14.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற இந்த டேங்க்கில் நம்ம டீசெண்டாக வந்து வண்டி ஓட்டலாம். இது BS6 தான். BS6ன்ற போது அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டான ஃபில்டர்ஸு, ஏர் பொல்யூஷன் ஃபில்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசி ஆகணும். இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கில் இருந்து அந்த ஃப்ரண்ட் டேங்க் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்ற போது நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் TFT ஸ்க்ரீனை பற்றியும் பேசி ஆகணுங்க. அந்த TFT ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேரியன்ட்ஸ் நிறையா வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம இங்கே நிறையா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வண்டி ஓட்டும்போது எனக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லை அதை பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இதில் டியூயல் சேனல் ABS அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கார்னரிங் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு ஸ்லிப் ஆகாது. ஸோ ABS இருந்தாலே ஸ்லிப் ஆகாது. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிலையாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சருங்க. அண்ட் தென் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சிலிண்டர் அண்ட் 4 வால்வ் இன்ஜின் ப்ளஸ் FI இன்ஜின் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 390cc அண்ட் 250ccலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் இருக்குது. பட் ஆனால் 250ccயில் நமக்கு வந்து டெஸ்ட் ரைட் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால் அந்த வண்டியை நம்மளால் ரைட் பண்ணி பார்க்க முடியலைங்க. பட் வண்டி வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் 390 விட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுதான் நான் நினைக்கிறேன். பட் வண்டி ஓட்டி பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 250 390 ரெண்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. என்னுடைய பர்சனல் ஃபீல்டில் 390 வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வண்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வாங்கணும்னு ஆசையாகவும் இருக்குது, பட் ஆனால் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து லே லடாக் ரைடு போகிறோம், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்குது. அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் டு பேக் கொடுப்பேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பைக் ரிவ்யூஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.